ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு குரு பெயர்ச்சி 2025 பற்றியது. இருந்தாலும் இதற்கூடவே நான் சனி பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது. இந்த 2025ங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க. தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது, எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல், கிரகங்கள் என்னதான் நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே கிரகத்திற்குள்ளார தான் வருது. ஆனால் அதை நம்ம எண் கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் இப்போ நம்ம பிளானட்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது தான், உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண். ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது. அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும். அது பற்றின ஒரு இலவச குறிப்பை உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக பார்த்துட்டு வாங்க. அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன். தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன், எண்கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. தனுசு ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராக போகிறீங்கன்னு சொல்லலாம். இதில் ஒரு சில ராசிகளுக்கு தான் அந்த வாய்ப்பே இந்த 2025 குரு பயிற்சியில் கிடைக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கலத்திர ஸ்தானத்தில் அமர்றாரு. அது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு நகரும்போது உங்களுடைய வீட்டுக்கு 7ஆம் வீடாக அது அமைஞ்சிருது. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். இல்லை 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி உங்களுடைய ராசியை அவர் பார்க்குறாரு. தனுசுக்கு அதிபதியே குரு தான், தன்னுடைய வீட்டையே தான் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய வீடை எந்த அளவுக்கு அவர் சுபத்தன்மையாக்குவார், எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி தருவார், இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது. ஆனால் இன்னொரு பக்கம் சனி கிரகம் அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லாத தன்மையில் இருக்க போகுது. அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணிட முடியாது சனியால். குரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால், இவ்வளோ நாள் வரனே கிடைக்காது, அவ்வளோதான், இனிமேல் எங்கே இந்த வயசுக்கு மேலே எங்கே திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஏளன பேச்சுக்கோ கேலி பேச்சுக்கோ ஆளாகி இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ மிக சரியான வரன் அமைந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சி ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சொந்த வீடு அமையலையே, நமக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்னு நினைக்கும்போது குரு பார்வை இருக்குது. அப்போ உங்களுக்கான பொருளாதாரம் மாத்திரமல்ல, எல்லாமே நம்ம காசு பணமாக மட்டும் பார்க்கக்கூடாது. நமக்கு அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இந்த 2025 முடியும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு படி உயர்ந்திருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும். அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மைண்டு கிளாரிட்டி வந்துடும். இப்போ இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரகம் ஃபேவரபுளாகவே இல்லைன்னாலுமே கூட குரு இருக்கிறாரு அப்படிங்கும்போது, அதுவும் உங்களுடைய தன்னுடைய வீடான தனுசுவையே அவர் பார்க்குறாருங்கும்போது
குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, தோஷங்களே நிவர்த்தி ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு மீனிங், குரு பார்க்க கோடி நன்மைகள், நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இது வரைக்கும் ஒரு குழப்பத்திலையும் கடன் சிக்கல்கள்லையும் இருந்தவங்க, நான் பார்க்காத ராசி பலன் இல்லை சார், எல்லாத்தையும் பார்க்குறேன், எதுலேயுமே எனக்கு பெருசாக நல்லதுங்கிறது சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் தயவுசெய்து தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட இப்போ நான் சொன்ன இந்த பதிவை ஏற்றுக்கோங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு குருவாக உள்ளார வரார். அதுவும் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டில் அமர்வது ஒரு பாசிட்டிவ் விஷயம்னா, உங்களுடைய ராசியை பார்ப்பது அதை விட பெரிய பாசிட்டிவான விஷயம். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் குருவுக்கு நன்றி சொல்லணும். கெடுதல் நடக்கும்போது மட்டும் நம்ம வந்து கடவுளை திட்டுறோம் அல்லது போய் வேண்டிக்கிறோம் இல்லையா, நன்மை நடக்கும்போதும் நம்ம வந்து கடவுளை நோக்கி போய் நன்றி செலுத்திட்டே வரணும். ஏன்னா அது ஒரு விதமான தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் ஆஃபர் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் வந்து மேலும் உங்களுக்கு நன்மைகளை கூட்டும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம், இப்போ நிற்க போகிற அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது, கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும், இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க, ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க. அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன். இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது, பெயரினுடைய எண் என்ன, அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது, அதற்குரிய குணங்கள் என்ன, எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும், இனிஷியலோடு தான் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு 3 நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பொது பலன்களே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன். பெயர் நல்லா இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க, காப்பாற்றப்படுவீர்கள். பெயர் சரியில்லை, பெயர் எண்ணிலையும் திருத்தம் பண்ணணும், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திருத்தம் பண்ணணும், பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும், சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது, எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது, சுக்கிர பயிற்சி, இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன். நன்றி, வணக்கம்.